மண்டே ஈவினிங் ஹஸ்பண்ட் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா காஃபி குடிச்சிட்டு கீழே வாக்கிங் போகலான்ட்டு கிளம்புனோம். கீழே புதுசா ரோடு போட்டிருக்கிறதுனால செம்மையா கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்ட விடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சைக்கிள் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுவரைக்கும் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த சங்குப்பூ செடி கொடியில ஏறவே மாட்டேங்குது. அதுக்காக ஒரு நூல் வச்சு கட்டி விட்டோன்னா, அது ஏறிக்கும்னு சொல்லிட்டு அதத்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுமே சைக்கிள் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் கீழே வாக்கிங் கிளம்பிட்டோம். சம்மிக்கு இன்னும் பெடல் பண்ண தெரியாது. இந்த மாதிரி தள்ளிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் தள்ளிட்டு போனோன்னா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் கிளம்பிட்டோம். புதுசா ஒரு வழியா வாக்கிங் போனா, அங்க அந்த வேலியில பார்த்தீங்கன்னா, நெறைய சங்குப்பூ இருந்துச்சு. நாங்க வச்சிருக்க செடியில சின்ன சின்னதா தான் பூ பூக்கும். ஆனா, வேலியில படர்ந்திருந்தது நல்லா பெருசாவே இருந்துச்சு. பூ பிடுங்கிட்டு வர்ற வழியில, எனக்கு சம்மிக்கு இந்த எருக்கம்பூ வெடிச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் வெடிச்சு விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, டின்னருக்கு தோசை ஊத்திட்டு இருந்தேன். சமிக்கு அவங்க அப்பா வந்து கருவேப்பில் பிடுங்கி குடுத்துட்டுருந்தாங்க. அவங்க அப்பா கண்ல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லி ஊதி விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. சாப்பிட்டு என்னோட வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு.